தலைவரும் நடிகருமான திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவங்களுடைய 2 மகன்களுமே அவருடைய கட்சி பொறுப்பை அம்மாவுடன் இணைந்து பார்த்துக் கொள்றாங்க. பெரியவரான விஜய பிரபாகரன் அவர்கள் முழு நேர கட்சி வேலைகளிலேயே இருக்கிறாரு. ஆனால் இளைய மகனான சண்முக பாண்டியனோ அவ்வப்போது சினிமா படங்கள்லுமே நடிச்சிட்டு இருக்காரு. இவருடைய நடிப்புல விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது வெளியான அனைத்து படங்களுமே ஃபிளாப் ஆன நிலையில அதன் பிறகு தற்போது விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு சண்முக பாண்டியனுடைய நடிப்புல படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு மிகப்பெரிய வெற்றியா பதிவு பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்திற்கு நம்ம இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருந்தாரு. அவருடைய இசையுடன் நம்ம சண்முக பாண்டியனுடைய நடிப்பு அசுரத்தனமாக இருந்ததால இந்த படத்தை பார்த்த பல பிரபலங்களுமே சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் கழித்து கேப்டனுடைய குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கா. அதாவது சண்முக பாண்டியனுடைய அண்ணனான விஜய பிரபாகரன் அவர்களுக்கு திருமண ஏற்பாடு நடைபெற்று விட்டதாம். தற்போது இந்த திருமணத்திற்கு கோலிவுட்ல உள்ள பல பிரபலங்கள், அதாவது தளபதி முதல் சூப்பர் ஸ்டார் வரை அனைவருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா. சோ இந்த திருமணம் அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதனை பற்றி பிரேமலதா அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.